இந்த பூக்கள் இல்லாமல் பூஜை முடியுமா? இந்த கடவுள்களை அலங்கரிக்கும் போது பூக்கள் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, அவை பக்தி மலர்ந்து நிற்பதை குறிக்கின்றன. ஒவ்வொரு நிறமும், ஒவ்வொரு வாசனையும், ஒவ்வொரு இதழும் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான பூக்களையும் அவை ஏன் முக்கியம் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் மல்லிகை பூவில் ஆரம்பிக்கலாம். தூய வெள்ளை நிறம், மென்மையான நறுமணம். இந்த சின்ன பூக்கள் கிட்டத்தட்ட எல்லா பூஜைகளிலும் அவசியம். இவை நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் எண்ணம். விஷ்ணு பகவானே லட்சுமி தேவிய மகிழ்விக்கும் என்ன சொல்லப்படுகிறது. அடுத்து தாமரை. இது தூய்மையையும் ஆன்மீக வளர்ச்சியையும் குறிக்குது. இது லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இது விநாயகர் பெருமான் வருவதை போல காணப்படுகிறது. சாம்தீப் பூவும் இன்னொரு விருப்பமான பூ. இதன் பிரகாசமான ஆரஞ்சுங்க மற்றும் மஞ்சள் நிறங்கள் சூரியனுக்கு குறிக்கின்றன. இது பூஜை அறைக்கு ஒரு துடிப்பான ஆற்றலை கொண்டு வருகிறது. நான் எப்போதும் சாந்தி மாலைகளை பண்டிகைகளுக்கு பயன்படுத்துவேன், குறிப்பா விநாயகர் பெருமானுக்கும் மற்றும் துர்கைக்கும். ரோஜாக்களுக்கும் ஒரு இடம் உண்டு, குறிப்பா சிவப்பு ரோஜாக்களுக்கு. சிவப்பு ரோஜாக்கள் லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. அன்பு, ஆர்வம் மற்றும் அழகை குறிக்கின்றன. அடுத்து துளசி, புனிதமான துளசி. இது சரியா ஒரு பூ அல்ல, ஆனா அதன் இலைகள் மிகவும் புனிதமானவை. நான் எப்போதும் அவற்றை விஷ்ணு பகவானுக்கும் கிருஷ்ணருக்கும் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். சம்பங்கி. சம்பங்கி சிவபெருமானுக்கு பிடித்தமானது. செம்பருத்தி பூ ஹப்ஸ்கஸ், பிரகாசமான சிவப்பு செம்பருத்தி காளி தேவிக்கு பிடித்தோம். இது விநாயகர் பெருமானுக்கும் பிடித்தோம். ஒவ்வொரு பூவும் வெறும் அலங்காரத்தை விட மேலானது. அது அன்பு மற்றும் நன்றியின் ஒரு சிறிய காணிக்கை. அடுத்த முறை நீங்க ஒரு கோவிலுக்கு செல்லும் போது அல்லது உங்கள் வீட்டில் பூஜை செய்யும் போது பூக்களை கவனியுங்கள். அவ பிரார்த்தனைகளை நேரடியாக இறைவனிடம் கொண்டு சென்றன. கேட்டதற்கு நன்றி. பக்தி விவரங்கள் உள்ளது என்பதையும் ஒவ்வொரு பூவும் ஒரு கதையை சொல்லுது என்பதையும் நினைவில கொள்ளுங்க. நன்றி.